இங்கிலாந்து தேசத்தின் பேரரசர் இயேசு கிறிஸ்துதான் என்று வல்லமையாக பிரசங்கித்தவர். எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துதான். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் நண்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துதான் என்று வல்லமையாக பிரசங்கம் செய்தவர். எல்லா பிரசங்கியாருக்கும் பிரசங்கியார் என்று அழைக்கப்படுகிறவர் இவர்தான். யார் இவர்? வாருங்கள், இந்த கூடார வாசலில் என்னோடு இணைந்து பயணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அலெக்சாண்டர் மெக்லேரன் எக்ஸ்போசிட்டரி சர்மன், அதாவது விளக்கமான பிரசங்கங்களுக்கு மிகவும் பெயர் பெற்றவர். இங்கிலாந்து தேசத்தில் அருகில் உள்ள ஸ்காட்லாந்து தேசத்திலே 1826 பிப்ரவரி 11 பிறந்தார். இவருடைய பெற்றோரின் பெயர் டேவிட் மெக்லேரன் மற்றும் மேரி வின்கேட். தகப்பனார் வணிகத்தை பார்த்து வந்தார். அதோடு சேர்த்து அவர் ஒரு பிரசங்கியராகவும் இருந்தார். அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில வேதத்தின் மேல் அதிக ஆர்வம் வந்ததற்கு தன்னுடைய தகப்பனாரும் மிக முக்கிய காரணம் என்று பதிவு செய்கிறார். ஒரு சமயம் தகப்பனார் தொழில் நிமித்தமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த நாட்களில் அலெக்சாண்டர் 12 அல்லது 13 வயது இருந்த சமயத்தில் திருமுழுக்கு பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில நான் ஒரு ஊழியக்காரனாக அல்லது பிரசங்கியாராக இருப்பதை காட்டிலும் எனக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்று தான் குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையே ஊழியம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று அதிக விசுவாசத்தோடு ஊழியம் செய்தவர். லண்டனில் உள்ள ஸ்டெப்னி காலேஜில் தன்னுடைய போதகர் படிப்பை படிக்கும் பொழுது ஆசிரியர் டேவிஸ் அவர்களோடு சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாளில் கடைசியிலே அவர் எபிரேய மொழியையும் கிரேக்க மொழியும் வேதத்தை பார்த்தவுடன் அப்படியே வாசிக்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றவராய் காணப்பட்டார். புத்தகம் படிப்பதிலே மிகவும் ஆர்வம் காட்டியவர் இவர். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே இங்கிலாந்து தேசத்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் என்ற பகுதியில் ஊழியம் செய்தார். வெறும் 20 விசுவாசிகள் அந்த திருச்சபையில் இருந்தார்கள். இருந்தாலும் அந்த திருச்சபையின் ஊழியம் அவருக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். வெறும் 3 மாதங்களுக்கு ஊழியம் செய்வதாக தான் சவுத்தாம்ப்டன் பகுதிக்கு சென்றார். ஆனால் தேவ ஜனங்கள் அவர் நிமித்தமாக ஆசீர்வாதம் பெற்றதுனால 12 வருடங்கள் தொடர்ந்து அப்பகுதியிலே ஊழியம் செய்தார். அந்நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய வாழ்நாளில் கடைசி பகுதியாக அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஒரு பிரசங்கியாருக்கு அல்லது ஒரு ஊழியக்காரருக்கு மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி என்னவென்றால் சுய மறுப்பு தான் என்று சொல்கிறார். ஒரு சமயம் ஒருவர் அலெக்சாண்டர் மெக்லேரனிடம் ஒரு கேள்வி கேட்டார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது பிரசங்கத்திற்கு வல்லமை எது என்று சொல்லி. அதற்கு அலெக்சாண்டர் மெக்லேரன் சொன்னார், கடின உழைப்பு மற்றும் தெய்வீக வாழ்க்கை தான் என்னுடைய பிரசங்கத்தின் வல்லமைக்கு காரணம் என்று சொன்னார். உலகத்தின் தலை சிறந்த விளக்க உரை பிரசங்கங்களை கொடுக்கக்கூடிய நபர் இவர். இவருடைய பிரசங்கங்களை நாம் நிச்சயமாக வாசித்தே ஆக வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை ருசி பார்க்க முடியும். இவருடைய பிரசங்கங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மையமாக வைத்தே இருக்கும். இவருடைய பிரசங்கங்கள் பொதுவாக 3 முக்கிய விஷயங்களை அடங்கியதாக இருக்கும். ஒரு சமயம் அவருடைய சொந்தத்தில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் உங்கள் பிரசங்கத்திற்கு வெறும் 3 முக்கிய விஷயங்கள் என்று. அதற்கு அலெக்சாண்டர் பதில் சொன்னார், எப்படி ஒரு உணவு எடுப்பதற்கு 3 பற்களை உடைய முட்கரண்டிகள் போதுமானதோ அதே போல ஒரு பிரசங்கத்திற்கு 3 முக்கிய விஷயங்கள் போதும் என்று 2 முக்கிய புள்ளி பிரசங்கங்களையும் செய்திருக்கிறார். உதாரணமாக நெகேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை கொண்டு 2 முக்கிய புள்ளிகள். முதலாவது, தனியாக இருக்கும் வரை எந்த நன்மையும் பெறப்போவதில்லை. இரண்டாவது, தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை பிசாசை எதிர்த்து நிற்கவும் ஜெயிக்கவும் முடியாது என்று.
ஒரு பிரசங்கத்திற்கு சுமார் 60 மணி நேரங்கள் தயார் செய்வாராம். தினந்தோறும் அவருடைய ஆவிக்குரிய படிப்பினையில் 1/2 மணி நேரம் எபிரேய மொழியையும் 1/2 மணி நேரம் கிரேக்க மொழியையும் படிப்பாராம். அதோடு மாத்திரமல்ல, ஒரு பிரசங்கத்திற்கு சுமார் வாரத்திற்கு 60 மணி நேரங்கள் ஆயத்தம் செய்வாராம். ஒரு வினோதமான விசேஷித்தமான பழக்கமும் அவருக்கு இருந்தது. எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்ய அவர் தன்னுடைய அறைக்கு செல்கிறாரோ அப்பொழுது தான் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பூட்ஸை கழட்டி வைத்துவிட்டு வேலைக்கு செல்கிற கடினமான பூட்ஸை அவர் அணிந்துதான் அவர் பிரசங்கம் தயார் செய்ய போவாராம். ஏன் இப்படி ஒரு பழக்கம் என்று கேள்வி எழுப்பும் பொழுது, நான் கடின உழைப்பை செய்ய போகிறேன், மிக முக்கியமான பொக்கிஷங்களை நான் தேடப் போகிறேன் என்று சொல்வாராம். தினமும் அதிகாலையிலே எழுந்து கொள்கிற பழக்கமுடையவராக காணப்பட்டார். சுமார் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவதாக காணப்பட்டார். பக்கமாக குறிப்புகள் எடுக்கிற பழக்கம் இவருக்கு கிடையாது. முன்னுரையை மாத்திரம் 2 அல்லது 3 வரிகள் குறிப்பு எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அனுபவங்களாக மனதிலே பதித்து வைத்து அதை வல்லமையாக பிரசங்கம் செய்தார். இவர் பிரசங்கம் செய்த திருச்சபைகளில் ஜனங்கள் எல்லோரும் முன் இருக்கையில் இருந்து பிரசங்கத்தை கேட்க ஆவலாய் இருந்தார்கள். ஒரு சில சமயங்களில் புல்பிட் மேடையின் அருகில் கூட ஜனங்கள் உட்கார்ந்து இவருடைய செய்தியை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். ஊழியக்காரர்கள், பிரசங்கியார்கள், சுயாதன ஊழியக்காரர்கள், வேத மாணவர்கள், வேதத்தின் மேல் ஆர்வமுடைய அனைவரும் இவருடைய புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். இவர் 31 வால்யூம் அடங்கிய எக்ஸ்போசிட்ரி ஆன் ஹோலி ஸ்கிரிப்சர் என்று அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்நாட்களில் பெரும் சபைகளில் வல்லமை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் இவருடைய புத்தகங்களை வாசிக்காமல் இருப்பதுதான் என்றும் ஒரு வேத ஆசிரியர் சொல்கிறார். ஏனென்றால் சுருக்கமான பிரசங்கம் கொஞ்ச வல்லமையை தான் கொடுக்கும். பரிசுத்த வேதாகமத்தை மையமாக வைத்து ஆழமாக படிக்கிற பிரசங்கங்கள் திருச்சபைக்கும் தேவஜனத்துக்கும் பெரும் வல்லமையை கொடுக்கும். ஒரு ஊழியக்காரன் மனிதனுடைய புகழ்ச்சியையோ அல்லது பேரையோ புகழையோ நாடக்கூடாது என்பதில் வைராக்கியமாக இருந்த ஊழியக்காரர் இவர். எப்படிப்பட்ட விசேஷித்த தினமாக இருந்தாலும், அது இந்த உலகத்தின் ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தாலும் கூட இவர் தன் தேவனோடு வைத்திருந்த உறவை எக்காரணத்தை கொண்டும் அவர் புறக்கணிக்கவில்லை. வாரத்திற்கு தான் அளிக்க வேண்டிய பிரசங்கத்திற்கு ஆயத்தத்தை தினந்தோறும் செய்து வந்தவராக இவர் காணப்பட்டார். மான்செஸ்டர் பகுதியில் பிரிக் சாப்பல் என்ற திருச்சபையில் 45 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 1500 இருக்கைகள் கொண்ட இந்த திருச்சபையில் 2000 ஜனங்கள் இருக்கும் வரை சபை வளர்ந்தது. தினசரி மத்தியானங்களில் வெறும் 1 மணி நேரம் உறக்கத்தை அவர் எடுத்துக்கொள்வார். இந்த ஓய்வுக்கு பிறகு மறுபடியுமாக பரிசுத்த வேதாகமத்தை ஆராய ஆரம்பிப்பார். இவருடைய பிரசங்கத்தின் வல்லமைக்கு அதிக ஜெபமும் காரணமாக இருந்தது. அதிக ஜெபம் வல்லமையான பிரசங்கம், குறைவான ஜெபம் வல்லமை இல்லாத பிரசங்கம் என்று உணர்ந்தார். மனிதனுடைய இயல்பான எல்லா கேள்விகளுக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பதில் இருக்கிறது என்றும், நம்முடைய அனுபவங்களுக்கு தேவையான ஞானமும் பலனும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு என்று நம்பினார். ஒரு சமயம் வேத மாணவர்களுக்கு எச்சரிப்பையும் ஆலோசனையும் அறிவுரையும் சொன்னார். மாணவர்களே, நீங்கள் பெரிய திருச்சபையையும் புகழ்ச்சியும் பெயரை மாத்திரம் நாடாதிருங்கள். எளிமையான சிறு திருச்சபைகளை எடுத்து ஊழியம் செய்யுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்கு அநேக மணி நேரங்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள். வீணான சம்பாஷணைகள், வீணான இடங்களுக்கு சென்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான நேரங்களை வீணாக்க வேண்டாம் என்று ஆலோசனை சொன்னார். மே 5ஆம் தேதி 1910ஆம் ஆண்டு 84 வயதிற்கும் போது அலெக்சாண்டர் அவர்கள் மரித்தார்கள். அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் செய்த அந்த கல்லறையில் எழுதப்பட்ட பொன்மொழிகள்: இன் கிரைஸ்ட், இன் பீஸ், இன் ஹோப். கிறிஸ்துவுக்குள்ளாக, நம்பிக்கைக்குள்ளாக,
சமாதானத்துக்குள்ளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை! நிச்சயமாக தேவ பிள்ளைகளாக நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக பாடங்களை கற்றிருப்போம். ஒரு தலை சிறந்த பிரசங்கியராக இருக்க வேண்டுமென்றால், நல்ல ஒரு வேத மாணவனாக இருக்க வேண்டுமென்றால், நிச்சயம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும். இயேசுவோடு நடக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும், அவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? என்னோடு இணைந்து ஜெபம் செய்வீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் அநேக பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளவும், இன்னும் அதிகமாய் உம்மை போல மாறவும் அலெக்சாண்டர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம், பரிசுத்த வேதத்தில் உள்ள அநேக பொக்கிஷங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் எடுத்து சொல்கிற பெரிய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாய் நேசிக்கிற பாக்கியத்தை தாங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பண்படுத்துங்க, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்கள். குமாரனாக இயேசு கிறிஸ்து மேகமீதில் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக பிறரையும் ஆயத்தப்படுத்தி பரலோகம் வர கிருபை தர வேண்டும் என்று கண்மலையும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிருக்கும் ஜீவன பரம்பிதாவே, ஆமேன். மாரநாதா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.